இன்றைய நகர வாழ்க்கை மிகவும் கடினமாக மாறிவிட்டது. சம்பளம் அதிகரிக்கவில்லை, ஆனால் செலவுகள் தினமும் உயர்ந்து கொண்டே செல்கிறது. வீட்டு வாடகை, மின்சாரம், குழந்தையின் பள்ளி கட்டணம், மருத்துவ செலவு, குடும்பத்தை நடத்துவது மிகவும் கஷ்டமாக உள்ளது. அம்மா, எனக்கு புது புத்தகம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். செட்டியாயிரம் அல்லது படியாயிரம் சம்பளத்தில் ஒரு மெட்ரோ நகரத்தில் குடும்ப வாழ்க்கையை சமாளிக்க முடியவில்லை. பாருங்கள், என் செலவுகள் சம்பளத்தை விட அதிகமாக உள்ளன. இது நியாயமா இல்லை. ஒரு ஆண் தனது குடும்பத்திற்காக தினமும் போராடுகிறான், ஆனால் அவனது கஷ்டத்தை யாரும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் நடுத்தர குடும்பங்களின் வாழ்க்கையை கவனிக்க வேண்டும். ஒரு குடும்பம் மரியாதையுடன் வாழ குறைந்தபட்சம் 60,000 ரூபாய் டேக் ஹோம் சம்பளம் தேவைப்படுகிறது. நல்ல வேலை வாய்ப்புகளையும் சம்பள உயர்வையும் வழங்க உதவுங்கள். நாங்கள் உதவி கேட்கிறோம். சண்டை இல்லை, ஒரு நல்ல வாழ்க்கைக்கான வாய்ப்பு மட்டும் வேண்டும். நேற்று அவர் உதவி கேட்டார், ஆனால் இன்று அவர் கைவிடவில்லை. ஒரு குடும்பத்தின் நம்பிக்கை இன்னும் அவர் மீதுதான் உள்ளது. இந்த சிறிய குடும்பத்தின் சிரிப்புக்காக அவன் தனது கனவுகளை இன்னும் உயிரோடு வைத்திருக்கிறான். ஒவ்வொரு நாளும் ஒரே போராட்டம், பஸ், பைக், வேலை அழுத்தம். ஆனால் வாழ்க்கையை வெல்ல வேண்டுன்ற எண்ணம் மட்டும் குறையவில்லை. சில நேரங்களில் அவன் உழைப்பிற்கு மதிப்பு கிடைக்கவில்லை. இது எப்படி வேலை செய்யும்? நீங்க எல்லாரும் சோம்பேறிகள். ஆனால் குடும்பத்தை நினைத்தவுடனே மீண்டும் இப்படி நடந்தால் வேலையை விட்டு போங்க. அவன் மீண்டும் அமைதியாக ஒரு நிற்கிறான். நல்ல வேலை கிடைத்தால் இந்த குடும்பத்தின் வாழ்க்கை மாறும் என்று அவன் நம்புகிறான். இந்த வேலையின் குடும்பத்தை மாற்றும். வாழ்க்கை அவனை பலமுறை சோதித்தது, ஆனால் அவன் மனதை உடைக்க முடியவில்லை. பெஸ்ட் அப்பா. ஒரு குழந்தையின் அன்பு ஒரு தந்தையின் பலமாக மாறும். அப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்ணு. இன்று அவன் சாதாரண மனிதன், ஆனால் நாளை அவன் வெற்றி பெறுவான். ஏனெனில் அவன் கைவிடவில்லை. ஒரு தொலைபேசி அழைப்பு அவரது வாழ்க்கையை மாற்றுமா? ஹலோ, ஆமாம், நான் தான் பேசுறேன். இன்டர்வியூவா? சரி சார், நான் தயாரா இருக்கேன். என்னாச்சு அர்ஜுன், நல்ல செய்தியா? அப்பா, நீங்க நல்லா பண்ணுவீங்க. அனுபவம் இருக்கிறது, ஆனால் வாய்ப்பு கிடைக்குமா? அவரை சுற்றி இளம் போட்டியாளர்கள், ஆனால் அவரிடம் வாழ்க்கை அனுபவம் இருந்தது. உங்கள் எதிர்பார்க்கும் சம்பளம் இதுதானா? மேடம், ஆனா சம்பளம் மட்டும் அல்ல, அது அவரது குடும்பத்தின் எதிர்காலம். குடும்ப பொறுப்புகளை நன்றாக புரிந்து கொள்கிறேன். அவர்களின் எதிர்காலத்திற்காக இது மிக முக்கியம். இந்த வாய்ப்பு அவரது வாழ்க்கையை மாற்றுமா அல்லது இன்னொரு ஏமாற்றமா? தொடரும் தொடரும் தொடரும். இந்த வீடியோ உங்களுடைய உணர்வுகளையும் பிரதிபலித்தால் லைக், ஷேர், காமெண்ட் செய்து ஆதரிக்கவும். Subscribe to Desire Time Pass Deal.